திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான கே.என். நேரு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவின் செயல்பாட்டிற்கு எதிராக கே.என். நேரு அவர்கள் செயல்படுவதாகவும், கட்சியின் நிர்வாகிகளை தரக்குறைவாக நடத்துவதும், அமைச்சர் பதவியை மன்னர் போல் செயல்படுவதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கே.என். நேரு மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த சில நாட்களாகவே கட்சி நிகழ்ச்சிகளில் கே.என். நேரு அவர்கள் செல்லும் பொழுது திமுகவின் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார். குறிப்பாக கே.என். நேரு அவர்களுக்கு 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் வேட்பாளராக தேர்வு செய்யக்கூடாது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தோல்வியே தான் கொடுக்கும். ஏனென்றால் திமுகவின் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கே.என். நேரு, பொன்முடி, துரைமுருகன் இவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் நிச்சயம் திமுக தோற்கத்தான் செய்யும். உதயநிதியிடம் கொடுக்கப்பட்ட ரகசிய ரிப்போர்ட் அடிப்படையில் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை அதிக அளவு ஓட்டு சதவீதத்தை பெறும். ஏனென்றால் இளைஞர்கள் பட்டாளம் அதிக அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருப்பதால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நெருக்கடியான சூழலும் இருக்கிறது. இதனால் திமுகவின் அமைச்சர்கள் வாய்க்கொழுப்பின் காரணமாக தான் மன்னர் போல் செயல்பட்டு கொண்டிருப்பது திமுகவிற்கு மீண்டும் ஒரு தோல்வியை உறுதி செய்யும். இதனால் கட்சியிலிருந்து விலக்கி விடுவேன் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை செய்துள்ளார். கட்சிக்கு எதிராகவோ கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாகவோ யார் செயல்பட்டாலும், அது கே.என். நேருவாக இருந்தாலும் சரி, துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ற ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். இன்று வரை கே.என். நேரு அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்காமல் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு கே.என். நேரு அவர்கள் நிச்சயமாக பல மடங்கு உதவிகள் செய்திருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரப்படி கே.என். நேரு அவர்களால் திமுகவிற்கு தொந்தரவு தான். இதனால் கட்சியை விட்டு வெளியே போடா என்பதற்கேற்ப கே.என். நேரு அவர்கள் விரட்டியடிப்பதற்கான நாள் வெகு விரைவில் கிடையாது என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து கே.என். நேரு அவர்கள் விலக்கப்படுவது சரியா? இதனால் திமுக வெற்றியடையுமா அல்லது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கூறுங்கள்.